சார்பா இருக்கும் அப்படிங்கிறதுல குறிப்பா உறுதியா பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். பெரிய விஷயம் முருகன். அதாவது பாரதியார் அந்த காலத்திலேயே பாடினாரு, வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்துவோம்னு. அங்க இருக்கிற தண்ணியை வந்து நம்ம எல்லாம் வழி நடத்தி தென்பகுதி வரைக்கும் வந்ததுனாலே எங்கேயுமே பஞ்சமே இருக்காதுன்னு அந்த காலத்திலேயே பாரதியார் இது பண்ணார். அப்போது இப்போ அவரு கலாமையாவும் அவரோட கனவா தான். அவங்க அதுக்கு அவருக்கு சொன்ன மாதிரி உங்களை மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அது வந்து கூடிய சீக்கிரம் நனவாகும்ன்றது என்னோட நம்பிக்கை. நீங்க வந்து உங்களை மாதிரியான இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த சேனல் மூலியமா? இத பார்த்துட்டு இருக்கிற ஆஹ் மக்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? அதாவது இப்போதைக்கு இளைஞர்கள் இப்ப என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா, என்னையே நான் உதாரணமா சொல்றேன். சின்ன கண்டிப்பா. வயதுல என்னுடைய தாய் மாமா என்ன சொன்னாங்கன்னா, அதிகம் விளையாடுறதுக்கு என்னை அனுப்புவாங்க. சிறு வயதுல எல்லாருமே விளையாடுறது, நீ போய் விளையாடு. உன்னை வந்து அப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடமே இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்துல வந்து நீ விளையாட்டுல சிறந்து விளங்குனா அந்த பள்ளிக்கூடத்துல உன்னை சேர்த்து விட்டோம்னா அந்த பள்ளி மூலமா நீ விளையாட்டுல மேம்பட்டு வருவ அப்படிங்கிற ஒரு நிலைகள் சொல்லுவாங்க. நான் 8வது வகுப்பு படிக்கிற வரைக்கும் ரொம்ப வேகமா விளையாடுவேன். ஓட்டப்பந்தயத்துல எங்க ஊர் பொங்கல் விளையாட்டு போட்டி வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 7 முறை வந்துட்டு நான் தொடர்ச்சியா ஏழு சும்மா வந்துட்டான் அப்போ கட்டாயம் அவன் தான் அடிப்பான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஓட்டப்பந்தயத்துல. அப்போ அந்த வேகம், மற்றபடி கிரிக்கெட் விளையாடுறது, வாலிபால் விளையாடுறது, இந்த மாதிரி என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்களோ எல்லாத்துக்கும் போய் கலந்துக்கிறது. நம்மளுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க வீட்டுல வந்து எத்தனை போதி சுரண்டை பக்கம் எல்லாம் பீடி சுத்தி வருமானம் ஏற்றுறது. வீட்டுல உட்காந்தோம்னா அம்மாவுக்கு உதவியா பீடி சுத்துறது, பீடி மடக்கிறது, இலை வெட்டி கொடுக்குறது, அந்த வேலைக்கு உதவியா இருந்து மித்த நேரங்கள் முழுக்க முழுக்க அப்ப டிவி இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க நம்மளை வந்து விளையாட்டை தான் அதிகம் கவனம் செலுத்துவாங்க. அதே அந்த விளையாட்டு என்ன ஆச்சுன்னா அதுல ஜெயிக்கணும், ஒரு வேகம், வேற சிந்தனைகளுக்கு கொண்டு போகாது. அப்பவுமே வந்து இந்த மாதிரியான தீய பழக்கங்கள் இருக்கு. இளைஞர்களுக்கு உண்டான விஷயம் நீ பாக்குறேன், தீய பழக்கங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த தீய பழக்கங்களுக்கு போகாத ஒரு சூழல்கள் உருவாகுதுன்னா அது விளையாட்டு மட்டும்தான். நம்ம ஒரு ஓடக்கூடிய வீரரா இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நல்லா வச்சு, நம்ம நல்லா படிக்கணும், நம்மளுடைய சிந்தனை, நம்ம ஜெயிக்கணும் அப்படி ஒரு இலக்கை நோக்கி போறோம்னா அதுக்கும் நம்மளுடைய தீய பழக்கம் வந்து உள்ள வராது. அப்போ நம்மளுடைய இலக்கு என்னவா இருக்கும், அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுடைய உடல் ரொம்ப முக்கியம். அந்த உடல் முக்கியம், அதுக்கு ஆரோக்கியம் முக்கியம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா முத அது ஒரு விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமா நம்புறேன். இன்னைக்கும் நான் கூடுதல் நேரம் எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அவசியம் விளையாடுவேன். என்னுடைய குழந்தைகளும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நானும் குழந்தைகள் கூட அந்த நேரத்தை செலவிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தற்போதைய இளைஞர்களுக்கு முக்கிய தகவல், எல்லாருமே நம்ம வந்து விளையாட்டுல கவனம் செலுத்துவோம். விளையாட்டுல எவ்வளவு தூரம் நம்ம ஜெயிக்கணும்னு முயற்சி எடுக்கிறோமோ அதே முயற்சி நம்ம எந்த நோக்கி போறோமோ அந்த நம்மளுடைய தொலைநோக்கு, நம்ம சிந்தனை என்ன, எதை நம்ம ஒரு பார்வையை எடுத்து போறோமோ அதை பார்வையை எடுக்கணும்னா அந்த விளையாட்டுல எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி முயற்சி எடுக்கணுமோ அதே போல இந்த சிந்தனை இருக்கும். வேற சிந்தனை இடையில வராது. வேற எந்த பழக்கங்களும் இருக்காது. இந்த சமுதாயத்துல, இந்த சமூகத்துல நம்மளுடைய பெற்றோருக்கும் நம்மளுடைய தாய்நாட்டுக்கும் நல்ல ஒரு சிறந்த ஒரு நபரா வந்து இருப்போம். அதுக்கு வந்து விளையாட்டு தேர்வு பண்ணுங்க. பெரிய விஷயம் முருகன். ரொம்ப தெளிவா ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த காலத்து இளைஞர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கிறாங்க. ஸோ அது வந்து விளையாட்டு வந்து ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் ஹெல்த்தி மைண்ட் அண்ட் ஹெல்த்தி பாடின்னு இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி நீங்க சொல்றது ரொம்ப நிதர்சனமான உண்மை. அந்த பக்கம் ஆக்சுவலா தென்காசியில வந்த உங்க ஊர் கிட்டயோ, தென்காசியில இருந்து சுரண்டைன்றது கிட்டயோ? ஆமா, தென்காசி குற்றாலம் எல்லாமே நம்ம பக்கத்துல தான். 15 கிலோமீட்டர்ல இருந்து 20 கிலோமீட்டர் பக்கம். அங்க அந்த முழுவதுமே வந்து பனை சார்ந்த தொழில் மிகப்பெரிய அளவுல இருக்குது. கைத்தொழில்கள் நிறைய இருக்குது. இன்னைக்கு தமிழகம் இல்ல, உலக அளவுல வந்து பனை பொருட்கள் இங்க இருந்து அனுப்பும். பதினியா அப்~ இருக்கட்டும், நொங்கா இருக்கட்டும், பனை சென்னையில பொருட்கள் இருந்து செய்யக்கூடியதா இருக்கட்டும். தூத்துக்குடியில தான் சார் வருது, திருநெல்வேலியில் தான் சார் வருதுன்றாங்க. எங்க வீட்டுக்கிட்ட ஆமா எல்லாம் ஆமா ஆமா ஆமா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, திருப்பியும் இதுவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது வந்து பனைத்தொழில் வந்து அது இன்னொரு இன்னொரு பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம தமிழகம் முழுவதும் எடுத்துக்கலாம். வந்து கொங்கு மண்டலத்துல இருந்து நம்மளுக்கு வந்து பதினி ஆரம்பிக்கிறது, கொங்கு மண்டலம், நாகர்கோவில் அந்த இதுல. அதுக்கப்புறம் எடுத்துட்டு அப்படியே வரிசையா விழுப்புரம், கரூர், திருச்சி, அப்படியே கிழக்க திருவாரூர், அப்புறம் இந்த சைடுல அப்படியே சுத்தி 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 அதை அப்படியே சுத்திட்டு கடைசி தான் தென் மாவட்டங்களுக்கே வந்து இந்த பதினி கொடுக்கக்கூடிய நொங்கு பதினி கொடுக்கக்கூடிய பருவம் வரும்.
ஒவ்வொரு ம். மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பருவம் இருக்கும். ஒரு 10 நாள் 20 நாள் வித்தியாசப்பட்டே இருக்கும். கொங்கு மண்டலம் தான் ஆரம்பிக்கும். ஆனா தென்காசி, திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்டமா இருக்கட்டும், இல்ல தென்காசியா இருக்கட்டும், வருடம் முழுவதும் நொங்கு கிடைக்கும். வருடம் முழுவதும் பதினி கிடைக்கும். ஆமா, வருடம் முழுவதும் கருப்பட்டி கிடைக்கும். இது எங்கேயுமே சிறப்பு, எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. காரணம் இங்க இருக்கக்கூடிய மண் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அளவுல நம்மளுக்கு இறைவன் படைச்சிருக்காரு. தென் பகுதியை அவ்வளவு தூரம் இன்னைக்கு ம். அகஸ்தியர் வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு பகுதிக்கும் மிகப்பெரிய வரலாறு இருக்கும். அதுல தென் பகுதிகளில் உள்ள வரலாறுல இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு. அதுல இந்த விஷயம் நம்ம இதுல பயணிக்கிறதுனால இந்த விஷயங்கள் நம்ம உள்ளார்ந்து அனுபவிச்சு. பரவாயில்ல, பெரிய விஷயம். என்னது, தென்னாட்டுடைய சிவனையை போற்றி தென்காசி. எந்நாட்டுக்கு விரைவா போற்றின்ற மாதிரி. ஸோ அந்த பக்கம்தான் ஆஹ் ஆன்மீகமும் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டது ரொம்ப சந்தோஷம். அந்த பக்கம் வந்தோன்னா நம்ம முடிஞ்சா நம்ம முயற்சினா நம்ம சந்திப்பதற்கான அவசியம். ரொம்ப நன்றி முருகன். கட்டாயம் கட்டாயம். ரொம்ப நல்ல, ரொம்ப நன்றி. பெரிய அறிவு, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நானும் இன்னைக்கு சனிக்கிழமை நிறைய வேலைகள் இருந்துச்சு. இப்போ நண்பர் ஒருத்தருக்கு இங்க வேலை விஷயமா வந்திருக்க நேரம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த நேரங்களை நான் பயன்படுத்தி உங்கள்ட்ட பேசியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய விஷயங்களை நீங்க கொண்டு போங்க. என்ன மாதிரியான நிறைய இளைஞர்களை நீங்க உங்களுடைய இணையதளம் வாயிலாக வெளிக்கொண்டு வாங்க. அதன் மூலமா கண்டிப்பா. நிறைய கருத்துக்கள் தமிழகம் முழுவதும் பரவட்டும். அது விதைகளாக விதைக்கட்டும், மரங்களாக வளரட்டும். நன்றி, மகிழ்ச்சி. கண்டிப்பா நடக்கும். நன்றி.